என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு 3 பேரின் பெயரைச் சொல்கின்றேன். இந்த 3 பேரும் தான் உன்னோடு இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கு கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு நல்லது நடத்த விடாமல் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து செய்கின்ற சூழ்ச்சிகளினால் உன் வாழ்க்கையானது கேள்விக்குறியாக நிற்கின்றது. அப்பன் கருப்பன் உன் முன்னால் இன்று இந்த நாளில் கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினால் நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற பல நல்ல வெற்றிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையை, இந்த வாழ்க்கை பலவிதமான பிரச்சனைகளோடு உன்னை பின்னி பிணைத்து வைத்திருந்தாலும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உனக்கான நல்ல பாதையை காண்பித்து கொடுக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்றது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களோடு நீ எப்பொழுதுமே இதிலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பிரச்சனைகளையும் உன்னை அழிக்கவும் நினைக்கின்ற இந்த 3 பேரையும் அடையாளம் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். இந்த 3 பேரையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ விரட்டி விடுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். இனிமேலா சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்று நினைத்து வருத்தப்படாதே. இனிதான் உனக்கான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று சரி செய்துவிட வேண்டும் என்பதனை நீ தெளிவாக நம்பிவிட வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது யாராலும் உனக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுத்துவிட முடியாது. அது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமும் அல்ல. சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். அப்படியாகத்தான் இன்றும் உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் நடப்பது என்னவோ அதற்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ தொலைத்துவிட்டு வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டம் என்று போராடிக்கொண்டே இருக்கின்றாய். இப்படி நீ போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான மரியாதைகள் அங்கு என்னவாக இருக்கிறது என்று சற்று நீ உற்று நோக்கி பார்த்தாயா? உன்னை சார்ந்தவர்களும் சரி, உன்னை விட்டு விலகியவர்களும் சரி, யாராக இருந்தாலுமே என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இந்த வாழ்க்கையில் என்ன எல்லாமோ பெற நினைத்து கடைசியில் எதையுமே பெற முடியாமல் தவித்து இந்த கருப்பன் நான் மட்டுமே கதி என்று நீ என் முன்னால் வந்து நிற்கின்றாய். கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல துடிக்கும் பொழுது அதை என்னவென்று சட்டென்று கேட்டு வட்டென்று உன் வேலைகளை முடித்துவிட வேண்டும். இல்லை என்றால் நாளை உன்னுடைய பெயரும் தான் அந்த இடத்தில் கேள்விக்குறியாக நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டிய ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு முயற்சிகளை செய்தும் இந்த 3 பேரும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நினைத்ததை பெறுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறார்கள் என்றால் முதலில் இந்த 3 பேரையும் யார் என்று தெரிந்து கொண்டு அவர்களை முதலில் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். உன்னோடு இருந்து கொண்டு
உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒருவர் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த துரோகத்தை வேறறுக்க வேண்டும். இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நிச்சயமாக நீ தடுத்து நிறுத்திவிட வேண்டும். அதுபோலத்தான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று யோசிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்த்தி காட்டுகிறது. அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் பல விஷயங்களை வாங்கிக் கொள்வதனால் என்ன பலன் இருக்கிறது என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். இப்பொழுதெல்லாம் பலவிதமான பண கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நேரம் நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்ள முடியாத கஷ்டமான விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு பயம் முதலில் தேவையில்லை. அப்படியே எல்லா விஷயங்களையும் கடந்து எதிர்பார்த்திட்ட வாழ்க்கையை அடைந்து மனதில் எப்பொழுதும் இருக்கின்ற எண்ணங்களை மட்டும் தூக்கி சுமந்து கொண்டு ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. நீ தூக்கி சுமக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நம் வழிக்கு வந்துதான் ஆக வேண்டும். எப்பொழுதுமே நீ நினைத்திருக்கலாம், நாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெறுவதற்காக தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுதும் இந்த நேரத்தில் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் நிறைவாக ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இந்த நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மாற, இந்த நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொடுக்க, எப்பொழுதுமே நீ நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கருப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்குள் உன் வாழ்க்கை நிச்சயமாக அடங்கி இருக்கின்றது. இந்த 3 பேரின் பெயரையும் நான் சொல்லிவிட்டேன். ஆனால் சர்வ நிச்சயமாக திரும்பி பார்க்காமல் அவர்களை நீ விரட்டி அடித்து விடுவாய். என் வாழ்க்கையில் நடக்கின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் தொடர்வதை முதலில் நிறுத்திவிடு. இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான சரியான அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சந்தோஷமான நேரத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நிறைவாக நீ நிற்க வேண்டும். எல்லா விஷயங்களுக்குள்ளும் நாம் கோட்டை விட்டுவிட்டோ அல்லது மற்ற தெய்வங்கள் பார்த்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையிலேயோ நாம் அதனை விட்டு செல்வோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை. கருப்பன் நின்று கொண்டிருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்க வேண்டும். கருப்பன் இருந்து ஒரு வெற்றியை ஒப்படைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த வெற்றியை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த 3 பேரையும் அடையாளம் காண்பித்து விடுகின்றேன். நிச்சயமாக இவர்களை இனிமேலும் தாமதிக்காமல் உடனே விரட்டி அடித்துவிடு. ஏனென்றால் தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு எப்படியெல்லாம் துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அவர்களுக்கான இடைவெளியை நீ கொடுக்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும் சரியாக சிந்தித்து எப்பொழுதுமே பறந்து விரிந்த மனதோடு நீ எல்லா விஷயங்களையும் தொலைநோக்கு பார்வையோடு காண வேண்டும். அப்படி காணும் பொழுது நிச்சயமாக
இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயம் ஒன்று நடக்கும் பொழுது அதை நாமும் எதிர்பாராமல் நடந்தது தானே என்று சொல்லி விட்டுவிட வேண்டும். எப்பொழுதுமே எதையாவது பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை நான் உனக்கு கொடுக்கின்றேன். இந்த கருப்பன் இப்பொழுது இந்த 3 பேரின் பெயரையும் சொல்கின்றேன். சற்று கவனமாக கேள். இதில் முதலாவது இடத்தை பிடித்திருப்பவர் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகத்தை செய்கின்ற அந்த நம்பிக்கை துரோகி. உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு பெயர்தானே நம்பிக்கை துரோகி. இந்த துரோகத்தை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் மன்னிக்கவே முடியாது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கானதை எல்லாம் சரியாக பெறும் பொழுது இந்த துரோகத்தினால் இந்த வாழ்க்கையையே நீ வெறுத்து நின்று விட்டாய் என்பதுதான் உண்மை. துரோகம் என்பது என்னவென்று சற்று எளிமையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நல்ல உறவுகளை ஒருபோதும் நீ இழந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, அப்பன் இப்பொழுது உன் வாழ்க்கையை எடுக்கின்ற அந்த 3 பேரை சொல்கின்றேன். முதலாவது, உன்னோடு இருந்து உன்னோடு உறவாடி உன் வாழ்க்கையை கெடுக்கின்ற அந்த துரோகி. இந்த துரோகத்தை செய்வது யார் என்று நீ நன்றாகவே அறிந்து வைத்திருக்கின்றாய். இரண்டாவதாக, தூரத்தில் இருந்து கொண்டிருந்தாலும், அதாவது வெகு தொலைவிலோ அல்லது சற்று தொலைவிலோ இருந்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதுமே உன்னை பற்றியே புறம் பேசி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு. எப்பொழுதுமே உன்னை பற்றி எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் உன்னை பற்றி இவர்கள் அப்படி இப்படி என்று ஏதாவது ஒரு குறை பேசி கொண்டே இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு உறவு. மூன்றாவதாக, இந்த நபர்தான் மிகவும் முக்கியமானவர். உன் வாழ்க்கையில் பாதி கஷ்டங்களுக்கு இவர்தான் காரணம். யார் தெரியுமா? என் குழந்தையே, மனதில் பட்டதை சட்டென்று எந்த இடத்தில் பேசுகிறோம், எங்கு பேசுகிறோம் என்று தெரியாமல் தன் மனதில் பட்டதை பேசிவிடுகின்ற உன்னுடைய வாய். இந்த 3ம் தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பல போராட்டங்களுக்கு உரியது. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறோம். எந்த நேரத்திலுமே நமக்கான விஷயங்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்று தெளிவாக நினைக்கிறோம். எந்த சூழ்நிலையையும் கடந்து நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்மை என்றால், பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த 3 பேரையும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துரோகம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தொடரக்கூடாது. தூரத்தில் இருந்து உன்னை பற்றி புறம் பேசுகின்றவர்களை ஒருபோதும் அருகில் சேர்க்கக்கூடாது. பேசுகின்ற வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை கவனத்தோடு பேசிக்கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதியாக கிடைத்துவிடும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை, கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிந்திருந்தால் நிச்சயமாக இனியாவது உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடுவாய். நம்பிக்கையோடு செய், உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையில் என்றுமே உனக்கு நல்லது கிடைக்கும். மனமகிழ்ச்சியோடு நீ பெற நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்றும் மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.